ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஆயில் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு பிஞ்ச் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா இன்றைக்கி நான் வந்து 7லேருந்து 8 உருளைக்கிழங்கு போல் நான் வந்து வேக வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. தோல் நீக்கி நான் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 2 சைஸ் பெரிய வெங்காயத்தை வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நீள வாக்கில். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் உருளைக்கிழங்கு வேகும் போதே அதுலேயும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் வெங்காயத்துக்கு கூட தேவையான உப்பு போட்டால் நமக்கு போதும். உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். கலர் சேஞ்ச் ஆகி இந்த மாதிரி பொன்னிறமாக வந்திருக்கணும். பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து ஊற்றி விட்டுக்கோங்க. ஏன்னா ஒன்றா ஒட்டியிருக்கு இல்லையா உருளைக்கிழங்கு வெந்ததுனால, அதனால் நல்லா ஊற்றி விட்டுக்கோங்க. ஊற்றி விட்டதுக்கப்புறமா மஞ்சப்பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து சில்லி பவுட்ரு, இது கரம் மசாலா பொடியெலாம் ஆட் பண்ணக்கூடாது. சில்லி பவுடரே போதுமானது தான். சில்லி பவுட்ரு சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கினதுக்கப்புறமா இப்படி வரும். அதுக்கப்புறமா சேர்த்து கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், கேஸ் ஆஃப் பண்ண வேண்டியது தான். இது சாம்பார், ரசம், தோசை எல்லாம் தொட்டு சாப்பிடலாம். சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி சேனலை மறக்காமல் ஃபுட்டியான சேனலுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.